இன்னைக்கு சட்டுப்பட்டு சமையல்ல என்ன டிஷ் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்குன்னா இல்லையோ உங்க எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும். கண்டிப்பா அவங்க அதை சொல்லாம விட போறது கிடையாது. வணக்கம்மா, உங்க பேரு? என் பேர் நிர்மலாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். சரி, ஓகே. எத்தனை பசங்க? 2 குழந்தைங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பையன் 6th படிக்கிறான், பாப்பாக்கு 1 வயசு ஆகுது. சரி, வெரி குட், சூப்பர். எங்களுக்காக என்ன செஞ்சு காட்ட போறீங்க? தரிவாளான்னு சப்பாத்திக்கு சைட் டிஷ் மாதிரி. சப்பாத்திக்கு சைடு டிஷ் தரிவாளா? அது பேர் தரிவாளா. எந்த ஒரு டிஷ்? நார்த் சைடு மாதிரி. நார்த் சைடு. நீங்க ஏதாவது பிறந்தது வளர்ந்தது? இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எந்த ஊரு? அவங்க வெளியூர்ல இருந்து வந்தாங்க. வந்து இங்க எந்த ஊருன்னு தெரியல. இல்ல. சரி, ஓகே. இந்த ஊருன்னு தெரியாம ஃப்ரெண்டா? சரி, ஓகேடா. இப்போ இந்த தரிவாளா செய்ய போறோம். இந்த தரிவாளாக்கு தேவையானது என்னென்ன சொல்லுங்க. மசித்த உருளைக்கிழங்கு, வேக வைத்த பச்சை பட்டாணி, கொத்தமல்லி, தக்காளி மசித்தது, சோம்பு, மிளகாய்த்தூள், பூண்டு, நெய், கரம் மசால், மஞ்சத்தூள், சர்க்கரை, எண்ணெய், உப்பு. சரி, ஓகே. என்ன சத்தமே காணோம்? தரிவாளான்னு எவ்வளவு சூப்பரா நல்லா ஒரு வாலா பேர் வச்சிருக்கீங்க. நல்லா 1000 வாலா மாதிரி படபடன்னு தெரிக்க வேணாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு வானொலி வைக்கணும். ஓகே, வச்சுக்குவோம். நானே செய்யட்டுமா? நான் செய்யறேன். இந்தாங்க. கடாயை வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆயில் 2 ஸ்பூன். ஓகே. அப்புறம் நெய் எவ்வளோ? நெய் ஒரு 2 ஸ்பூன். ஓகே. ஆயில் நெய் ரெண்டுமே சேர்ந்து தான் போடணும். ஆமா. கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா சோம்பு. ஹீட் ஆயிடுச்சா? ஹீட் ஆயிருக்கும். போட்டலாமா? எவ்வளோ? சும்மா 1 ஸ்பூன் அளவு போடுங்க. போதுமா? அவ்வளவுதான். அடுத்து அரைச்சி வச்சு அந்த விழுது இதுல போட்டு மிக்ஸ் பண்ணணும். எந்த விழுது? இந்த விழுது. இதுல என்னென்னலாம் போட்டிருக்கீங்க? இதுல மஞ்சத்தூள், கரம் மசால் தூள், பூண்டு, பெரிய வெங்காயம் 2, மிளகாய் தூள், உப்பு, ஓகே, சர்க்கரை. இது கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கணும். ஓகே, ஓகே. அடுத்து தக்காளி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமா, தக்காளி. தக்காளி சாஸ். அது 3 தக்காளி அது சாஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இதை இதோட மிக்ஸ் பண்ணி போடலாம். இது போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்கும். ஆமா. இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஓகே, மூடி வச்சிருங்க. கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. சோ தரிவாளா ரெடி ஆக போதா? ஆமா, ஆல்ரெடி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். ஓகே டன். இந்த தரிவாளா ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். சும்மா சப்பாத்திக்கு என்ன வைக்கிறது, குருமா அப்படின்ற ஒரு விஷயம் போர் அடிச்சிருச்சுன்னா இந்த தரிவாளாவை நீங்க கண்டிப்பா மெயினா தேங்காய் இல்ல அது. உடம்புக்கு நல்லது. ஆமா, சூப்பர். ஆனா இந்த உருளைக்கிழங்கு இருக்கே, உருளைக்கிழங்கு பரவாயில்ல, குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல. குழந்தைங்க பெரியவங்களுக்கு பட்டாணி இருக்கு. பட்டாணி இருக்கு. சரி, ஓகே டன். உங்களுக்கு பொழுதுபோக்குல என்ன சமைக்கிறது மட்டும் தானா? சமைக்கிறது டிவி பார்ப்பேன். வேற அஞ்சரைப்படி பாப்பீங்களா? பாப்பேன். எல்லா டிஷ்ஷும் செஞ்சு பாப்பீங்களா? எல்லா டிஷ்ஷும் இல்ல, எது முடியுமோ அது செஞ்சு பாப்பீங்க. நல்லா வந்திருக்கு எல்லாமே? வந்திருக்கு. சரி, சேலத்துல நீங்க வெளில போறதுன்னா டக்குனு எங்க கிளம்பி போவீங்க? சேலத்துல சினிமாக்கு தான் போவோம், இல்ல ஏற்காடு போயிருக்கோம். ஏற்காடு போயிருக்கீங்க? ஏற்காடு நல்லா இருக்குமா? ஏற்காடுல என்னென்னலாம் பார்க்கலாம்? ஏற்காடுல போனா போட்டிங் போலாம், பூங்கா, அவ்வளவுதான். திரும்பி வந்துடலாம். ஆமா. சரி, ஓகே. இங்க கொதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடடே, சூப்பர். அடுத்து என்ன போட போறோம்? அடுத்து இந்த பட்டாணி போடவா? போதுமா? போதும். நல்லா வேக வச்சதா இது? ஆமா, வேக வச்சது. சோ இது ஆல்ரெடி வேக வச்சதுனால டக்குன்னு வெந்துரும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல. நெக்ஸ்ட் அந்த உருளைக்கிழங்கு, பாயில் பண்ண உருளைக்கிழங்கு. ஓகே. போதுமா? போதும். இது ஒரு நிமிஷம் மறுபடியும் நல்லா கொதிக்கணும். ஆமா, இது 1 நிமிஷம். ஓகே. கொதிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியது. அவ்வளவுதான். உண்மையாலுமே சட்டு போட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சமையல் தாங்க. டக்குன்னு நீங்க ஒரு 4 சப்பாத்தி தேய்ச்சிட்டு, இன்னைக்கு சப்பாத்திலாம் ரெடிமேட்ல கூட வந்துருச்சு. சோ உங்களுக்கு வந்து சப்பாத்தி கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே தோசைக்கல்ல போட்டு ஹீட் பண்ற டைம்ல இதை நீங்க ரெடி பண்ணிடலாம். சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியானதுதான். உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் ஒரு விசில் வச்சீங்கனாலே போதும். நல்லா ஈஸியா வந்துரும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியா? கொஞ்சம் தண்ணி. ஓகே. ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம்.
அது மூடி வச்சு வந்ததுக்கு அப்புறம் உப்பு போட்டு கொத்தமல்லி தலை தூணா முடிஞ்சது தரிவாலா. அவ்வளவுதான். தரிவாலா அப்படின்ற ஒரு சூப்பரான டிஷ் இன்னைக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த டிஷ் எப்படி வருதுன்றது எனக்கு கொஞ்ச நேரத்துல டேஸ்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? வெந்திருக்கும். எஸ், நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உப்பு போட்டுடலாமா? இப்போ கொஞ்சம் லைட்டா உப்பு போடுங்க. லைட்டா என்னங்க, நீங்களே எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தலை முடிஞ்சதா? அவ்வளவுதான். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. போட்டு கொடுங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன கொஞ்சம் சப்பாத்தி சைடுல இருந்ததுன்னா அப்படியே நான் வந்து என்னோட வயித்தை ஃபில் பண்ணிருப்பேன். சப்பாத்தி உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல. இல்ல ஓகே, இதுவே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பூன் போட்டு சாப்பிட்றேன். ஏன்னா இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். கறிவாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயில நல்லா சோம்பை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சோம்பு பொரிச்ச உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை அதோட போட்டு கிளறிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா அதோட தேவையான அளவு தக்காளி பியூரியை எடுத்து மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற பச்சை பட்டாணி, வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவு கொதி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சுட சுட சூப்பரான தரிவாலா ரெடி.